Hello viewers, welcome to my samayal arai. இன்னைக்கு இந்த வீடியோல ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானையும் press பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் பட்டர். இது நல்லா மெல்ட் ஆன உடனே ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி கலந்துக்கலாம். மைதா நல்லா க்ரீம் ஆவற வரைக்கும் கலந்துட்டே இருக்கலாம். அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரை ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு கலந்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திக்கா வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தாவை வேக வச்சிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்தோடனே பாஸ்தா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில், சாப் பண்ணி வச்சிருக்க இஞ்சி பூண்டு, இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே ஒரு ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிருக்கு. இது கூட ஒரு கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா குடமிளகா மற்ற காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் கொஞ்சம் வெந்திருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஒயிட் சாஸை சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலந்துக்கலாம். இப்போ இதில் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் கொத்தமல்லியும் சேர்த்து கலந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் மை சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.